Queensland, the great amusement paradise. ராஜரீகம் செய்யும் கர்த்தர் கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிறார். ராஜரீகம் செய்யும் கர்த்தர் கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிறார். சீயோனில் அவர் பெரியவர், ஜாதிகளின் மேல் உயர்ந்தவர், உன்னதங்களில் வாசம் செய்பவர், உன்னதங்களில் வாசம் செய்பவர். மகத்துவ தேவனை துதிப்போம், பராக்கிரமம் செய்பவரை உயர்த்துவோம், பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிப்போம், அவர் பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிப்போம், அவர் பாதம் பணிந்திடுவோம். அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம், ஆனந்தமாய் களி கூர்ந்திடுவோம். அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம், ஆனந்தமாய் களி கூர்ந்திடுவோம். ராஜரீகம் செய்யும் கர்த்தர் கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிறார். ராஜரீகம் செய்யும் கர்த்தர் கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிறார். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயம் செய்கின்ற கர்த்தர். எக்கால துனியோடும் கைத்தாளத்தோடும் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணிடுவோம். எக்கால துனியோடும் கைத்தாளத்தோடும் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணிடுவோம். அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம், ஆனந்தமாய் களி கூர்ந்திடுவோம். அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம், ஆனந்தமாய் களி கூர்ந்திடுவோம். ராஜரீகம் செய்யும் கர்த்தர் கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிறார். ராஜரீகம் செய்யும் கர்த்தர் கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிறார். பர்வதங்கள் கெம்பீரமாய் பாடும், ஆறுகள் கை கொட்டி ஆர்ப்பரிக்கும். நீதி செய்யும் தேவன் வருகின்றார், பூமியை நியாயம் தீர்த்திடவே. நீதி செய்யும் தேவன் வருகின்றார், பூமியை நியாயம் தீர்த்திடவே. அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம், ஆனந்தமாய் களி கூர்ந்திடுவோம். அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம், ஆனந்தமாய் களி கூர்ந்திடுவோம். ராஜரீகம் செய்யும் கர்த்தர் கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிறார். ராஜரீகம் செய்யும் கர்த்தர் கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிறார். சீயோனில் அவர் பெரியவர், ஜாதிகளின் மேல் உயர்ந்தவர், உன்னதங்களில் வாசம் செய்பவர், உன்னதங்களில் வாசம் செய்பவர். உயர்த்திடுவோம் அவர் நாமத்தை, பணிந்திடுவோம் பரிசுத்தரை.
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட பகுதி என்னவென்றால், நாம் பாவத்திலிருந்து பரிபூர்ணமான ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளாவிட்டால் தேவராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. இது ஒருவேளை பிரஜாதிகளுக்காக நாம் பேசுகிறோம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இது கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கும் சபைகளுக்குமே ஆண்டவர் சில காரியங்களை வலியுறுத்தி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக வெளிப்படுத்தும் விசேஷம் 3:15-16 பார்க்கும் பொழுது, லவோதிக்கேயா என்ற ஒரு சபையை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி அந்த சபைக்கு ஆண்டவர் சில எச்சரிப்பை கொடுக்கிறார். நீ குளிருமே, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல. குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. நீ இப்படி வெதுவெதுப்பாக இருக்கிறபடியினாலே நான் உன்னை என் வாயினின்று பாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். வாழ்க்கையில் நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கிறபடியினால உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். நாம் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இந்த பூமியை நியாயம் தீர்க்கும்படி என்று கர்த்தர் பேசுகிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நாம் பூர்ண விடுதலை பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே ஒரு உண்மையான மனம் திரும்புதல் வேண்டும். ஒரு சிலருக்கு பாவம் செய்தால் கூட அது பாவம்ன்ற அறிகிற உணர்வே இல்லாதபடி செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த உணர்வை பிசாசு எடுத்து போடுவான். ஆவியானவரும் வெளியே போயிடுவார். அப்போ ஆவியானவர் இல்லைன்னா, ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தார்னா நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உன் பாவங்களை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார். நீ பாவத்தை செய்துக்கிட்டே இருக்கும்போது மனசாட்சியே இல்லாமல் ஒரு உறுத்தல் இருக்கும். ஆனால் போக 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 அந்த பாவத்தை நீ செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த உணர்வும் இல்லாமல் போயிடும். பாவன்ற உணர்வே இல்லாமல் போயிடும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு எரேமியா 3:10, கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடு என்னிடத்திலே அவள் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ யூதா என்ற கோத்திரத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், கள்ளத்தனமான ஒரு மனம் திரும்புதல், அந்த முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5:4 அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்ப மாட்டார்கள், வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, அவர்கள் கர்த்தரை அறியார்கள். ஸோ என்னதான் அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தோம், நியாயப்பிரமாணம் இருந்துச்சு, எல்லாம் அவங்க படித்து தேர்ந்தவங்க தான். ஆனால் ஒரு சரியான ரிப்பெண்டன்ஸ் இல்லாதனால அவங்களுக்குள்ள அந்த பாவங்கிற ஒன்று உள்ள இருக்குது. அது கள்ளத்தனமான ஒரு முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் திரும்புகிற ஒரு வாழ்க்கை இல்லை. அவருடைய கிரியைகள் கேடாக இருந்தது என்று கர்த்தர் பேசுகிறார். தேவனிடத்தில் அவர்கள் திரும்புவதில்லை. வேசித்தன ஆவி அவர்களுக்குள் இருந்தது. அவங்க தேவனை தேவன் என்று ஆராதியாமல் அந்நிய தேவர்களையும் விக்கிரகங்களையும் சார்ந்து கொண்டபடியினாலே கர்த்தர் பேசுகிறார். அவர்களுக்குள்ளே வேசித்தன ஆவி உண்டாயிருந்தது. தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் எப்படி திரும்ப வேண்டும்? நாம் முழு இருதயத்தோடு முழு மனதோடு நம் இருதயத்திலே குத்துண்டவர்களாய், நம் இருதயம் நொறுங்கினவர்களாய் தேவ சமூகத்திலே நம்மை அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். அந்த மனம் திரும்பின காரியத்தை மீண்டும் நாம் பாவத்தை செய்யாதபடி அதை விட்டு ஓய்ந்திருக்க வேண்டும், அதை விட்டு விலகி வாழ வேண்டும். அதை நான் பின்னாலே உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஸோ முதலாவது, எப்படி நமக்குள்ளே ஒரு கள்ளத்தனமான மனம் திரும்புதல் இருக்கிறது என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியாகிவிட்டது. ரெண்டாவது, அதை விட்டு நாம் வெளியே வருவதற்கு முயற்சிக்கணும். கடவுள் என்னென்ன வழிகளை சொல்லியிருக்கிறாரோ பின்னால் அந்த வழிகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரெண்டாவது, பாவத்தை தூண்டுகிற சில காரியம், உன்னை பாவ வழியில் பாவம் செய்ய தூண்டும் காரியத்தை விட்டு விடணும். ஃபஸ்ட் திங், உண்மையான மனம் திரும்புதல். ரெண்டாவது, பாவம் செய்ய தூண்டுகிற காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும். அது என்னத்தை விட்டு நம்ம விலகிறது? வேதம் என்ன நமக்கு சொல்லுது? வேதம் என்ன சொல்லுது? 1 யோவான் 2:15-16-17 எத்தனை தடவை அந்த வசனத்தை நம்ம வாசித்தாலும் அந்த வசனத்தில் ஆழமான சத்தியம் இருக்குது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்போ ஆண்டவருடைய அன்பு இருக்கிறவன் அந்த உலகத்தோடு ஒட்டிக்கிட்டு இருக்க மாட்டான். அதை விட்டு பிரிந்து வாழ தான் அவன் ஆசைப்படுவான்.
உலகத்தில் உள்ளவைகளிலும் என்று வெகு தெளிவாக வேதம் சொல்கிறது. அப்போ இந்த உலகம்னா என்ன? வாட் இஸ் வேர்ல்டு? உலகம்னா என்ன? உலகம் ஃபுல்லாக எதுக்குள்ளே இருக்குது? இச்சைக்குள்ளே மூடி கிடக்குது. இச்சைங்கிறதுக்குள்ளே அது அடக்கமாக இருக்குது. இப்போ இந்த உலகத்தை நம்ம பார்க்கும் பொழுது கண்களின் இச்சை தெளிவாக தெரியுது. கண் எதெல்லாம் பார்க்க விரும்புதோ அதை வீடியோலையும் வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயும் பல காரியங்கள், அதெல்லாம் தவறு என்று சொல்லவில்லை. மனிதர்கள் இன்றைக்கு எக்ஸ்போஸ் டு த வேர்ல்ட் ஃபார் குட் அண்ட் பேட், ஈவில் அண்ட் குட். ஸோ நன்மை தீமை எல்லாத்துக்கும் அவங்க ஒரு திறந்த வாசலை இன்றைக்கி நமக்கு இந்த மீடியாஸ்லாம் வச்சுருக்குது. இதை நம்ம சூஸ் பண்ணி கரெக்டான பாதையில் நம்ம போகணும், கரெக்டானதை நம்ம பார்க்கணும். உலகத்தின் அந்த இச்சையை தூண்டுகிற காரியங்களை விட்டு விலகணும். ஆனால் நம்ம அதை செய்கிறதில்ல. கொஞ்சம் பார்ப்பான், அப்புறம் போக 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 அந்த லஸ்ட்ஃபுல் திங்ஸை, அசுத்தமான அருவருப்பான காரியங்களை பார்க்குறதுல அவனுக்கு ஒரு ஆசை வரும். அதுக்கு அடிமையாகி இரவும் பகலும் அதையே பார்த்து அவன் மைண்டு கரப்ட் ஆகி கடைசி அவன் பயங்கரமான குற்றங்களுக்கும் வேசித்தன பாவங்களுக்கும் அவன் உள்ளாகிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே உலகம் என்பது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, அது ஜீவனத்தின் பெருமை ஆகிய இவைகள் எல்லாம் தான் உலகத்தினால் உண்டானவைகள். அவைகள் உலகத்தால் உண்டானவைகள். இவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. கடவுள் இதை உலகத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. கண்களின் நிச்சயையோ மாம்சத்தின் நிச்சயையோ ஜீவனத்தின் பெருமையோ நெவர் காட் பெர்மிட்டட் இன் திஸ் வேர்ல்ட். ஸோ இது அந்த ஏதேன் தோட்டத்தில் பொல்லாத பிசாசு பாம்பின் வடிவில் அவன் ஜனங்களை ஏமாற்றினதை உங்களுக்கு தெரியும். அவன் பாம்புக்குள்ளே அந்த பாம்பு அழகாய் கண்களின் இச்சையையும் மாம்ச இச்சையையும் நீங்கள் தேவர்களைப் போல மாறிடலாம், அது கடவுளை போல மாறிடலான்ற ஒரு பெருமையும் அது உண்டு பண்ணினது. அதுதான் இன்றைக்கி வர கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி எதை எடுத்தாலும் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அதுக்குள்ளே அந்த சாக்கடைக்குள்ளே கிடக்கணுன்றது அவசியம் இல்லை. அதை விட்டு வெளியே வரணும். உங்களை இச்சையை தூண்டுகிற காரியங்களை நோ சொல்கிறதுக்கு நீங்கள் பழகணும். அதை வெறுக்கணும். அந்த சுவாவம் உங்களுக்குள்ளேயும் உங்கள் சந்ததிகளுக்குள்ளே வரணும். நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம பிள்ளைகளுக்குள்ளே வரும். நம்மளே குடிகாரனாகவும் நம்மளே கஞ்சா அடிக்டும் நம்மளே எப்போ பார்த்தாலும் செக்ஷுவல் இதை யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் பார்த்துக்கிட்டே இருந்தால் no change you can find. You cannot expect your generation to repent and come to God. உலகத்தில் எதை அருவருக்கணுமோ எதை உங்கள் பாவத்தை தூண்டுதோ இச்சையை தூண்டுதோ அதை விட்டு விலகுவதற்கு பழக வேண்டும் தேவஜனமே. ஆகவே தான் உலகத்தின் அதன் இச்சைகளும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். கடவுளுக்குள்ளே நம்ம நிலைச்சிருக்கணும்னா தேவ சித்தம் செய்கிறவனா, வேறு பிரிக்கப்பட்ட தேவஜனமா, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதவனா, உன்னை இச்சையை தூண்டுகிற காரியங்களுக்கு விலகி நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் கலாத்தியர் 5:24 இந்த வசனம் சொல்லுது, கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவின் உடையவர்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை தம்முடைய தெய்வமாய் வைத்திருக்கிறான இருதயத்திலே அவன் தங்கள் மாம்சத்தையும் அது இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்படுறன்னா கட்டாயமாக உன்னுடைய மாம்சத்தை அதை இச்சைகளை சிலுவையிலே அறைய வேண்டும். ஒரு நாள் ஒரு பெரிய ஊழியக்கார் போய் ஒரு சபையில் ஊழியம் செய்துவிட்டு வெளியே வரும்பொழுது ஒரு மிடில் ஏஜ் ஒரு பாய், அவனுக்கு கொஞ்சம் 30s 40s இருக்கும், பயங்கரமாக ஜூட்டிக்காக அங்கே சபையில் எல்லாத்தையும் கலகலன்னு பேசி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு இவர் ப்ராஃபட்டிக்கல் கிஃப்ட் உடையவர் இல்லையா, ஸோ இவனுக்கு எப்படியாவது இந்த ப்ராஃபஸி பண்ணுறவர்கிட்ட ஜெபிக்கணும்னு ஆசை. எல்லாம் முடிஞ்ச உடனே அவர்கிட்ட, ஐயா நான் ஜெபம் பண்ணணும். அவருக்கு நேரம் ஆயிடுச்சு, பஸ்ஸுக்கு போகணும். தம்பி எனக்கு டைம் இல்லைன்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறார், போயிட்டுருக்கிறார். ஹீ ஹவ் டு டேக் அ பஸ். ஸோ ஹீ வாஸ் ஃபாலோயிங், அந்த பரிசுத்தவான் அவர் பின்தொடர்ந்து போகிறார். போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. இப்போயாவது எனக்கு ஜெபம் பண்ணுங்கம்மா ஐயா. சரி, இப்போது நான் பஸ்ஸில் ஏறணுமே என்று சொன்னப்போ, நான் அடுத்த பஸ் ஸ்டாப்லையாவது இறங்கிறேன், எனக்கு ஜெபம் பண்ணிடுங்க. உடனே அவர் கை வைத்தார். வைத்த உடனே அவனுடைய அந்தரங்க காரியங்கள் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். அப்போது அவர் சொன்னார், உனக்கு ஒரு மனைவி இருக்கிறது, ஆனால் நீ வேறொரு பெண்ணோடு பழகி கொண்டு இருக்கிறாய் அப்படின்னோடனே அவனுக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு.
அந்த உன் முதல் மனைவி பேறுகாலத்துக்காக கடந்து போயிருக்கிறாள், ஆனால் நீ இப்போ மிக நெருக்கமாக இன்னொரு பெண்ணோடு பழகி கொண்டிருக்கிறாய் என்று சொன்ன பொழுது வெட்கம் அவனை சூழ்ந்து கொண்டது. அவன் நினச்சான் இவர் ஆக்டிவாக சர்ச்சில் ஓடி ஆடி திரியிற பார்த்து அப்பா உன்ன மாதிரி ஒரு ஊழியக்காரன், உன்ன மாதிரி ஒரு நல்லவன் இல்லைன்னு சொல்லியிருப்பான்னு நினச்சான். ஆனால் கர்த்தர் அந்தரங்கத்தை வெளிப்படுத்தினபடினாலே அவன் ரொம்ப துக்கத்தோடு கண்ணீரோடு அழுதான். அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், மகனே உன் இருதயத்தை தேவ பக்கம் திருப்பு, நீ இச்சையை விட்டு வெளியே வா, இந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு அருவருப்பானது என்று சொல்லி கடந்து போனாராம். இன்றைக்கு எத்தனையோ பேர் சபையிலே ஆக்டிவ் மெம்பர்ஸ், அடிச்சுக்கிட முடியாது அவங்கள, அப்படி தான். ஆனால் உள்ளான வாழ்க்கை மிக கேடாய் இருக்கிறது. அப்படி நாம் இருப்போம் என்றால் கர்த்தர் தம்முடைய வாயினின்று நம்மை வாந்தி பண்ணி போடுவார். இது ஒரு எச்சரிப்பின் செய்தியாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாருக்காகவும் தான் இதை ஒவ்வொருவரும் தனக்கென்று நான் எனக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியமான வார்த்தை. ரோமர் 8:13 சொல்கிறது, மாம்சத்தின்படி பிழைப்பீர்கள் என்றால் சாவீர்கள். மாம்சத்தின்படியே போட்டி, மாம்சம் நினைக்கிறது, மாம்சம் சிந்திக்கிறது, மாம்ச கண்ணு பார்க்கறது, இப்படியே நம்ம ஓடணும்னா இந்த ஓட்டம் will end up in failure. நாம் சாவோம், நித்திய மரணம் நிச்சயம் நமக்கு உண்டு. ஆவியினாலே இந்த சரீரத்தின் செய்கைகளை நாம் அழித்தால் பிழைத்துக் கொள்வோம் என்று வேதம் சொல்கிறது. சரீரத்தின் செய்கைகளை அழிக்கவே நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் எபேசியர் 2:3 பாயிண்ட் சொல்கிறது, பழைய மனுஷனை களைந்து போடுங்கள், புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு என்று எபேசியர் 4:24 சொல்லப்படுகிறது. அந்த எபேசியர் 4:22 வரை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அப்போ பழைய மனுஷனுடைய சுபாவங்களை களைஞ்சு போடுங்க, ரிமோட். அடுத்தது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி என்பது, புதிதான ஆவியை கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர். A fresh fire, a fresh anointing you should receive from the Lord. கடவுள் நமக்கு தரேன்னு வாக்கு கொடுத்துருக்காருல்ல, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவரே என்னை நிரப்போம், உடைய ஆவினால் என்னை நிரப்போம். என் மாம்ச ஆவினாலேயோ என் மாம்ச பலத்தினாலேயோ என் பாவத்தை நான் மேற்கொள்ள முடியாது, எனக்கு உடைய உன்னத ஆவியை தாரும் என்று கேட்கும் பொழுது அந்த புதிதான ஆவியை நமக்கு நிரப்பி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஸோ ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது we put on the new man, ஒரு புதிய மனுஷனாய் நாம் மாறுகிறோம். புதிய சாயலை, கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்து கொள்கிறோம். தேவ பிள்ளைகளை கண்களை மூடுவோம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவன், நீர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. எங்கள் மறைவான குற்றங்கள், அந்தரங்க பாவங்களையும் நாங்கள் விட்டு மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யும். சில காரியங்களை நாங்கள் இது ஒன்றும் இல்லை, நான் சும்மா தானே பார்த்து கொண்டிருக்கிறேன், சும்மா தானே என் ஃப்ரெண்டுகிட்ட சும்மா பேசி கொண்டிருக்கிறேன், ஐ எம் ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் சேட்டிங் என்று சொல்லி எங்கள் நேரத்தை பலவிதமாய் நாங்கள் செலவழித்து கொண்டிருக்கிறோம். ஆமாண்டவரே, சில வேளைகளிலே எங்கள் இருதயம் உமக்கு தூரமாக இருந்து எங்கள் உதடுகளினால் உம்மை ஆராதித்து நாங்கள் எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். அவைகளெல்லாம் நீர் அருவருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. எங்கள் வாயினால் உம்மை துதித்து எங்கள் இருதயம் உமக்கு தூரமாய் இல்லாதபடி எங்கள் சரீரத்தை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ய நீர் எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பதை நீர் விரும்பவில்லை ஆண்டவரே. ஆகவே இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதபடி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்த இப்பொழுது ஒரு சரியான மனம் திரும்புதலுக்கு நேராய் நாங்கள் கடந்து வந்து உம்முடைய நாமத்திலே நாங்கள் உம்முடைய இரத்தத்தினாலே, கர்த்தருடைய வார்த்தையினாலே, பரிசுத்த ஆவியினாலே அந்த விடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. எல்லா மேட்டிமைகளையும் விட்டு எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே பாவியாகி எங்கள் மேல் கிருபையாகிரும். 1 யோவான் 1:7-9 அப்படியாய் சொல்லுகிறது அல்லவா. ஆண்டவரே, ஆண்டவரே, தன் குற்றங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் அவைகளை உம்முடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு அதை மீண்டும் அந்த பாவத்தை செய்யாதபடி தேவரீர் எங்களை ஆளுகை செய்வீராக. லார்ட், fill with your new spirit. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. அந்த பாவ
தூண்டுதலுக்கு உள்ளாகிற காரியங்களிலிருந்து பிள்ளைகளை விடுதலையாக்கும். நல்ல வாலிப பிள்ளைகளை விடுதலையாக்கும். ஆண்டவரே, வாலிபர்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் அந்த பாவத்தை பிசாசு விதைத்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எல்லா கேடான சிந்தனைகளை விட்டு வெளியே வர, வாயின் தாறுமாறுகளை விட்டு வெளியே வர, இருதயத்தின் கேடுகளை விட்டு வெளியே வர, ஆண்டவரே, நாங்கள் எங்களை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. எங்களை சரியாய் வழி நடத்தும். சரியான ஒரு விடுதலை நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். சரியான விடுதலையை பெற்றுக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் சொந்தமாகும்படி நீர் எப்பொழுது வந்தாலும் குற்றமற்றவர்களாய் உம்முடைய சந்நிதியிலே காணப்பட எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுது இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய பலத்த கரம் அமர்வதாக. Let the Spirit of the Lord fill them, Lord. Hallelujah. அவர்கள் பாவ உணர்வடைந்து உம்மிடத்தில் அறிக்கை செய்கிற எல்லா காரியத்தையும் விட்டு விடுவதற்கு தேவன் அவர்களுக்கு அனுகிரகம் செய்வீராக, கிருபை அளிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஜெப உதவிக்கு நீங்கள் அணுக வேண்டிய முகவரி: சகோதரி டாக்டர் ஜே நளினி செல்வராஜ், கடைசி கால எழுப்புதல் ஊழியங்கள், எண் 107, ரங்கநாதன் தெரு, அண்ணா சாலை, கிண்டி ரயில் நிலையம் அருகில், கிண்டி, சென்னை 32. உங்கள் ஜெப தொடர்புக்கு 9381015583, 9380714628 மற்றும் 944424296063.